பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரூபன் சிமியோன் நமக்கு தெரியும், யாக்கோபின் புத்திரர். எப்ராயிம் மனாசே எகிப்தில் பிறந்தவர்கள். எகிப்திலே அவர்கள் பிறந்தார்கள். யோசேப்பு எகிப்திற்கு வந்து எகிப்திலே பிறந்த பிள்ளைகள் தான் யார் என்றால் எப்ராயிம் மனாசேயும். ரூபன் சிமியோன் யாக்கோபு கூடாரத்திலே பிறந்த பிள்ளைகள். இவர்கள் தூர தேசத்தில் பிறந்த பிள்ளைகள். இவர்கள் இப்பொழுது யார் மூலமாய் யாக்கோபின் இடத்தில் வருகிறார்கள் என்றால் யோசேப்பு மூலமாய். அதுபோலதான் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே எல்லாம் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாக அறியப்பட்டவர் இன்று நம்முடைய தேவனாய் இருக்கிறார். காரணம் யார் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்திருந்தும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களைப் போல நானும் நீங்களும் அவருடைய புத்திரர் என்கிற நிலையிலே கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எப்படி யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறானோ அது போலதான் இங்கே யாக்கோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ரூபன் சிமியோன் எனக்கு எப்படியோ அப்படியே தான் இந்த எகிப்தில் உனக்கு பிறந்த எப்ராயிம் மனாசே என்பவர்கள். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு ரூபனும் சிமியோனும் எப்ராயிமும் மனாசேயும் ஒன்றுதான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொல்லும் போதே உள்ள மகிழுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, தானியேல் இவர்களெல்லாம் ஆண்டவருக்கு எப்படியோ அப்படியே தான் நானும் நீங்களும் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். இதைதான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே கூட பந்தி இருப்பார்கள். ஒரே வரிசையில். அங்கே மேல் ஜாதி, கீழ் ஜாதி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் ஒரு வித்தியாசம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற பாக்கியம் இது. நாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இதை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் மனசுல நம்மை அப்படி ஒரு ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். எல்லா மகிமையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ஜெபிக்கலாமா? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த கிருபைகளுக்காய் நன்றி. நாங்களும் நன்றியுள்ளவர்களாய் உம்முடையவர்களாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.